ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் மே 2025 எக்ஸாமுக்கான CS3491 ஏஐஎம்எல் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோ பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரை என்ன பண்ணிங்கன்னா, முதல் கொஷின் இந்த லோக்கல் சர்ச்சும் அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ்டு சர்ச்சும் நல்லா படிச்சிங்க. இந்த லோக்கல் சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ளைமிங் அதோட அல்கரிதம் ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி இந்த அட்வான்ஸ்டு சர்ச்சில் வந்து ஆல்ஃபா பீட்டா ப்ரியூனிக்கு அதே மாதிரி இந்த மினிமேக்ஸ் அல்கரிதம் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டாவது கொஷின் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ். இது வந்து சர்ச் டெக்னிக்ஸ் சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த யூனிஃபார்ம் சர்ச்சும் அதுக்கப்புறம் ஹியூரிஸ்டிக் சர்ச்சும் நல்லா படிச்சிங்க. இதில் வந்து யூனிஃபார்ம் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கேட்குறது நிறைய சான்சஸ். ஸோ நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதேமாதிரி தேர்ட் கொஷின் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஏஜென்ட்டும் அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்பி கொஷின் நல்லா படிச்சிங்க. ஸோ இந்த 3 கொஷின் நல்லா தர பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா ஸோ நல்லா படிச்சிங்க. மெயினாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த டார்க் அண்டர்லைன் பண்ணிக்கிற கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா படித்து முடிச்சுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்துங்க. ஆக கம்ப்ளீட்டாக இந்த எல்லா கொஷினும் நல்லா படிச்சிங்க. அதேமாதிரி யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த பயசின் இன்ஃபரன்ஸு இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாக்டும் அப்புறம் அந்த அப்ராக்சிமேட்டும் இந்த கொஷின் நல்லா நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேஷுவல் நெட்ஒர்க்கு பயசர்வல் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த டாபிக்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்துங்க. ஆக யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் இந்த 3 கொஷினில் கொடுத்துரு எல்லா டாபிக்ஸ் கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி யூனிட் 3லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேக்ஸிமம் மார்ஜின் கிளாசிஃபையர் அதாவது சப்போர்ட் வெக்டார் மெஷின் இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைம் ஏதாவது அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் இந்த டாபிக்ஸ்லாம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணிங்க. ஸோ மெயினாக வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா படித்து முடிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் கே மீன்ஸும் கேஎன்என் இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் அதேமாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப் கொஷின் நல்லா படிச்சிங்க. அதேமாதிரி இந்த ஓட்டிங் கொஷினும் மாடல் காம்பினேஷன் ஸ்கீம்ஸ் இது நல்லா படிச்சிங்க. ஃபைனலாக அந்த என்செம்பிள் லேர்னிங்கில் வந்து அதோட டைப்ஸ் அதாவது பேக்கிங்கு பூஸ்டிங் ஸ்டாக்கிங் இது எல்லாத்தையும் நல்லா படிச்சிங்க. ஸோ யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் இந்த 3 கொஷின் நல்லா தர பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் சேம் அதே மாதிரி இந்த டார்க்காக டிக் பண்ணிக்கிற கொஷின்ஸ் இந்த கொஷின் நல்லா படிச்சிங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக. நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் டாபிக்ஸ் நெக்ஸ்ட் நல்லா படிச்சிங்க. ஸோ ஆக கம்ப்ளீட்டாக இந்த 3 கொஷினில் கொடுத்துரு எல்லா டாபிக்ஸ் நல்லா கவர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட் இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். அதேமாதிரி 2 மார்க்ஸ் பொறுத்தவரை எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த பிக் கொஷின்ஸ் படிக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த பிக் கொஷின்ஸை நீங்கள் வந்து நல்லா தயார் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் வந்து இந்த பிக் கொஷினில் படிக்காத டாபிக்ஸ்லாம் இருக்கும். அந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் டெஃபினேஷன்ஸு பிரின்சிபல்ஸு பேசிக் சப் டாபிக்ஸ் இருக்கும். அதை மட்டும் நல்லா படிச்சுனாலே போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ரெஃபரன்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படிச்சிங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த இந்த கொஷின்ஸ்க்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்து ஆப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆப் அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ வேணும்னு டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க. அதே மாதிரி ரிமைனிங் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கூட ஆப் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதையும் நல்லா வந்து வேணும் ரெஃபர் பண்ணிங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.